மாணவ மாணவிய செல்வங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்வின். 12th பிஸ்னஸ் மேக்ஸ் பப்ளிக் 2024க்கான 1 மார்க்ஸ் அண்ட் கம்பல்சரி ஆன்சருக்கு இந்த வீடியோவில் வித் ப்ரூஃபோட பார்க்க போகிறோம். அதாவது எந்த லெசன்ல இருந்து கேட்டிருக்கிறாங்க, ஒருவேளை அது இன்டீரியர் கொஸ்டின்னா அதுக்கான ஆன்சர் எக்ஸ்பிளனேஷனையும் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க இப்போ 1 மார்க்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து தேர்ட் யூனிட்டோடைய புக் பேக், அதாவது அந்த 1 மார்க் எக்ஸசைஸ் இருக்குல்ல, அதுல இருந்து கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் 2 ஸ்கொயர் யூனிட்ஸ். ரெண்டாவது கொஸ்டினும் தேர்ட் யூனிட் தான். ஏரியா பவுண்டட் பை y is equal to e power x வந்து என்ன அப்படின்னா e minus 1 ஸ்கொயர் யூனிட்ஸ், ஆப்ஷன் சி. அடுத்தது 7th யூனிட், இன் டர்னிங் அவுட் சர்டைன் டாய்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்து ஆப்ஷன் ஏ 0.0613. அகைன் 7th யூனிட் புக் பேக், ஸ்டாண்டர்ட் நார்மல் டேபிள் சம் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ் டு த ரைட், அது வந்து 0.0547, ஆப்ஷன் சி. 5th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த 5th யூனிட்ல இருந்து கேட்டிருக்காங்க f of x and the interval of differencing is unity. அப்போ நமக்கு வந்து 2x plus 3, ஆப்ஷன் சி. 6th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மிஷலேனியஸ் ப்ராப்ளம்ல இருந்து 5th சாப்டர்ல இருந்து நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து மிஷலேனியஸ் ப்ராப்ளம்ல ப்ரூவ் தட் அப்படின்னு சொல்லி இருக்கும். அப்போ நமக்கு இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 1. 7th கொஸ்டின் வந்து 10th சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. அசைன்மெண்ட் ப்ராப்ளம், டெசிஷன் வேரியபிளோட வேல்யூ வந்து 1 or 0. 8th கொஸ்டினும் அதே லெசன்ல இருந்து தான். நான் டீஜெனரேட் சொல்யூஷன் நம்பர் ஆஃப் அலோகேஷன் வந்து ஈக்குவல் டு m plus n minus 1, ஸோ ஆப்ஷன் பி. 9th ஒன் வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் புக் பேக், இந்த or then which of the following is correct, a has at least one minor of order r which does not vanish. அடுத்த 10th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, நெகட்டிவ் del 1 by del 2, நெகட்டிவ் del 1 by del 3. அடுத்ததா 11th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 8th லெசன்ல இருந்து கேட்டிருக்காங்க. ரேண்டம் சாம்பிள், இது யார் சொன்னா அப்படின்னா ஹார்பர். 12th கொஸ்டினும் 8th சாப்டர், எஸ்டிமேட்டர் இஸ் செட் டு பி டேஷ் இஃப் இட் கண்டெய்ன்ஸ் ஆல் இன்ஃபர்மேஷன், இது வந்து சஃபிஷியன்ட். அடுத்தது 13th வந்து பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. செகண்ட் யூனிட்ல இருந்து புக் பேக்ல இருக்கிற கொஸ்டின் அங்க வந்து பார்த்தீங்கன்னா 3 வரும், இங்க ஆனால் வந்து 2 கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துருந்துருக்கணும். நீங்கள் இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் கால்குலேட்டரில் நான் போட்டே உங்களுக்கு ப்ரூஃபோட காமிக்கிறேன். ஸோ sin 2x divided by 2 cos x, இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா நமக்கான ஆன்சர் வந்து மைனஸ் cos x plus c அப்படின்றது வருது, which is ஆப்ஷன் டி. அடுத்ததா இங்கே நமக்கு வேல்யூ ஆஃப் இந்த சிம்பிள் 3/2, which is ஆப்ஷன் சி ரூட் பை பை 2. இது செகண்ட் சாப்டர் புக் பேக் தான். அடுத்தது 15th வந்து பார்த்தீங்கன்னா given e of x, e of y, then e of x minus y வந்து 7. இது 6th சாப்டர். 16th வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரீட் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனில் ஆல் ப்ராபபிலிட்டிஸோட சம்மோட வந்து எப்போவுமே ஒன்னா தான் இருக்கும், ஈக்குவல் டு 1. 17th 18th 4th சாப்டர், இந்த ஆர்டர் அண்ட் டிகிரி ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், இது வந்து பார்த்தீங்கன்னா 2 and 2. 18th வந்து பார்த்தோம்னா கடைசி ஆப்ஷன் y is equal to sin x plus c, c is an arbitrary constant. 19th 20th புக் பேக் தான். டைம் சீரிஸ் வந்து 4 காம்பனன்ட்ஸ் இருக்கும். 20th வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் பார் சார்ட், இது ரெண்டும் 9th யூனிட்ல இருந்து புக் பேக். ஓவரால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கொஸ்டினும் இன்டீரியர் கிடையாது, ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும்தான் வந்து ஓவராலாகவே ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறாங்க. ஒரு கொஸ்டின் அந்த மிஷலேனியஸ் ப்ராப்ளம் பேஸ் பண்ணி நமக்கு கேட்டிருக்கிறாங்க. இப்போ கம்பல்சரி நம்ம பார்த்துடலாம். ஸோ 2 மார்க் கம்பல்சரி நான் பார்த்தேன். நான் வந்து ஆக்சுவலாக நார்மல் மேக்ஸ் இருக்குல்ல, சிஎஸ் மேக்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்டு, உங்கள் சீனியர் நான். ஸோ எனக்கு பார்க்குறப்பவே இந்த 2 மார்க் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே தெரிஞ்சிருச்சு ஆன்சரை. ஜஸ்ட் அந்த ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணி தான் நம்ம கேட்டிருக்காங்க. 6th லெசன்லேருந்து மிஷலேனியஸ் ப்ராப்ளம்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. இ ஆஃப் எக்ஸ் வந்து 0 அப்படின்னு இருக்கிறப்ப அந்த வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸை வந்து ஈக்குவல் டு இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. வெரி ஈஸி. பேசிக்காக நமக்கு தெரியும் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீன் இருக்கு இல்லையா, எப்படி நம்ம எழுதுவோம், இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னு போட்டுருவோம். இதுல இருந்து மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர், அதாவது அந்த மீனை வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் ஸ்கொயர் பண்ணுவோம். புரியுதுங்களா? இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் போடுவோம். இப்போ நமக்கு இங்கே கொஸ்டின் வந்து தெளிவாக கொடுத்துட்டாங்க. இ ஆஃப் எக்ஸ் வந்து 0ன்னு கொடுத்துட்டாங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, இதான் ஃபார்முலா, சரிங்களா? ஃபார்முலா, அதுக்கப்புறம் சப்ஸ்டிடியூஷன். ஃபார்முலாக்கு கண்டிப்பாக 1 மார்க்கு, அதுக்கப்புறம் சப்ஸ்டிடியூஷனுக்கு வந்து 1/2 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ அப்போ நம்ம சப்ஸ்டியூட் இ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற அந்த ஒரு கண்டிஷன் வரும்போது ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அப்போ வி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மீன் வந்து நமக்கு 0ன்னு கொடுத்துட்டாங்க, அப்போ 0 த ஹோல் ஸ்கொயர். அப்போ வி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். இதுக்கு ஒரு 1/2 மார்க் இந்த ப்ரூஃப்க்கு ஃபைனலாக எடுத்து எழுத. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எழுதிக்கணும். ஓகே, ஸோ வி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு காமிச்சிருச்சு. அடுத்ததா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க் கம்பல்சரியை பொறுத்த அளவில் அது வந்து எக்ஸைஸ் 3.1 5th சம்ம கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ புக்கில் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2 இருக்கும்,
அதுக்கப்புறம் x is equal to +3 இருக்கும். இங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா x is equal to -3 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த ஒரு லிமிட்டை வந்து எக்ஸ்ட்ரா போட்டிருக்கிறாங்க சேர்த்து அந்த கிராஃப்ல. ஒரு இது மட்டும் நமக்கு இது பண்ணுறதுனால ஸோ அதுக்கேற்றாப்புல நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏரியா ஆஃப் த ரீஜியன் வந்து ஃபைன் பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள், எஸ் இந்த இடத்துல எக்ஸாக்ட்லி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா y - 1 = x அந்த லைன் நம்ம வந்து கிராஃப் நம்ம கண்டிப்பாக வந்து ட்ரா பண்ணணும். அதுக்கே ஒரு மார்க்காவது கண்டிப்பாக அதுக்கு இருக்கும். ஸோ போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே ஏ போட்டாச்சு, இங்கே கீழே வந்து டி, இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்டர்செக்ட் ஆகுது இல்லையா எக்ஸ் ஆக்சிஸில், அந்த லைன் இன்டர்செக்ட் ஆகிறத சீன் எடுத்துக்கிறோம். -1, 0 அப்படின்னு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இங்கே இ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்தாச்சு, இங்கே பி. ஸோ ஆக்சுவலாக புக்கில் வந்து நீங்கள் போட்ட சம் வந்து பார்த்தீங்கன்னா -2 வரைக்கும் தான் வரும். இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா -3 வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும். ஸோ புக்கில் நீங்கள் எக்ஸ் ஆக்சிஸ் இதோட முடிச்சிருப்பீங்க கரெக்டாக, இங்கே இதோட முடிச்சிருப்பீங்க. பட் இங்கே நம்ம வந்து ஒரு இது அங்கிட்டு தள்ளி போகிறனால அப்போ இந்த ஷேப் வந்து என்ன ஆகுது, கொஞ்சம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே தள்ளி போகிறனால இங்கே கொஞ்சம் பெருசாகுது. முதல்ல நமக்கு இப்படி தான் இருக்கும், இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி இந்த ஷேப் வந்து பார்த்திங்கன்னா மாறுது கரெக்டாக. ஸோ அப்போ இதுக்கான ஏரியாவை நம்ம கண்டுபிடிக்கணும். சேம் டைம் நமக்கு இந்த பெரிய ட்ரையாங்கிளுக்கான ஏரியாவை நம்ம வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ நம்ம ஏரியா ஆஃப் சிடிஏசி அதான் அந்த பெரிய ட்ரையாங்கிள், அண்ட் தென் ஏரியா ஆஃப் சிபிஎஸ்சி ஸ்மால் ட்ரையாங்கிள். ஸோ நம்ம போட்டு எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 9.5 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கடைசியாக வருது. ஸோ ஒரு டைம் இது நான் கால்குலேட் பண்ணி நானாக ஓனாக தான் கால்குலேட் பண்ணேன். ஸோ ஒரு டைம் எனக்கு மேக்ஸ் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு, பட் இருந்தாலும் நான் கொஞ்சம் ரெஃபர் பண்ணி கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஒரு டைம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத மட்டும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் யாராச்சும் டாப்பர்ஸ் இருந்தீங்க இல்லை தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா என்ஷூர் பண்ணிடுங்க. நான் கால்குலேட் பண்ண வரைக்கும் 9.5 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. செக் பண்ணி பாருங்கள் இந்த கால்குலேஷன்ஸில் எது தப்பு இருக்கா அப்படி அப்படின்னு. ஸோ பேசிக்காக ஒரு யூனிட் மட்டும் தான் தள்ளி போட்டிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ எனிஹவ் அடுத்து உங்களுக்கு 12th வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு. எல்லோரும் நல்லா ஜாலியாக ஹாப்பியாக நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்து உங்கள் கெரியர் என்னவோ அதை நல்லா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இப்போவே நீங்கள் உங்கள் கெரியருக்கான பாத்தை செட் பண்ணியிருக்கணும். இல்லைனாலும் அட்லீஸ்ட் நீங்கள் எந்த காலேஜ் போகலாம், இல்லை எங்கே போகலாம், எப்படி அங்கே உள்ளே போகலாம் அப்படிங்கிறத நல்லா பாருங்கள். விஷ் யூ கைஸ் ஆல் த பெஸ்ட். தட்ஸ் இட். தேங்க்யூ.